இப்போ நான் வந்து ஆக்சுவலாக என்னை வந்து வளர்த்தது எல்லாமே நான் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் கல்வி நிறுவனங்களில் என்னுடைய 3 வயதிலிருந்து என்னை ஆர்எஸ்எஸ் தத்தெடுத்து கொண்டது. அங்கேயே தான் வளர்ந்தேன். தோழர் சொன்னாங்க இது மாதிரி கோயில்களுக்காக உயிர்கள் விடுறாங்கன்னு. என் குடும்பத்தை சேர்ந்த எங்கள் அப்பாவும் அவருடைய 3 சகோதரர்களும் கோயிலுக்காக உயிர் விட்டாங்க. இன்னைக்கு போய் காசி விஸ்வநாதர் கோயிலில் இறந்து போன குமார் பாண்டியன் குடும்பத்தாருடைய வழக்குன்னு தேடினீங்கன்னா எங்கள் அப்பா பேரும் அதில் இருக்கும். இப்போ இவங்க வந்து சொன்னாங்க இல்லையா கோயிலுக்காக உயிர் கொடுக்குறாங்கன்னு. எனக்கு நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. எனக்கு காசு கொடுக்கறதுக்காக, அதாவது நான் சின்ன வயசுல இருக்கும் போது எனக்கு காசு கொடுக்கறதுக்காக அத்வானி கூட போய் ஃபோட்டோ எடுத்துருக்குறோம், எல்லாமே பண்ணியிருக்கிறோம். எல்லா வருஷமும் கரெக்டாக எங்கள் அப்பா இறந்த நாள், அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதி வீட்டுக்கு இந்த எச்ச ராஜாவோ அண்ணாமலையோ இவனுக்கு எவனாவது வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருப்பான். அப்போது 8ஆம் கிளாஸ்ல எனக்கு ஒரு கேள்வி வருது. அது என்ன, எப்பவுமே இந்த மதத்தை காப்பாற்றுறோம், இந்த மதத்துடைய காவலர்கள் நாங்கன்னு சொல்லிக்கிற நான் படித்த இன்ஸ்டிடியூஷனுடைய ஹெட்டுக்கோ இல்லை இந்த எச்ச ராஜாக்கோ இவங்க மேலையெல்லாம் ஒரு கீறல் இல்லையே. இந்த மதத்தை காப்பாற்றணும்னு சொல்கிறவங்க கிட்ட ஒரு அடி இல்லை. அவன் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப நல்லா படித்து நல்ல நல்ல இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் இந்த மதம் தான் நமக்கு எல்லாமே, இந்த ஜாதி தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு தூக்கி பிடிக்கிறவன் குடும்பத்தில் இருக்கிறவன்லாம் என்னைய மாதிரி அப்பா இல்லாமலோ அம்மா இல்லாமலோ குடும்பத்து நபர்கள் இல்லாமலோ வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட சாதியும் மதமும் உனக்கு தேவையா அப்படின்னு நீயும் உன்னை பார்த்து கேட்டுக்கோ.